செய்தி பூரா ஒரு அதிகாரி வந்துடுவார், எங்கே பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு என்னென்ன போடுறீங்க, ஆமாம் உண்டாங்க நான் பார்க்கணும் அப்படின்னா அப்புறம் எதுக்கு பத்திரிக்கை நடத்தணும்? அதனால் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு என்ன பண்ணாங்க, ஒரு இப்போ பெரிய பத்திரிக்கையில் ஒரு 20 பக்கம் அடிப்பாங்கன்னா அதில் பாதி பக்கம் வெள்ளையாக வரும், இல்லை கருப்பாக வரும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, செய்திகள் பூரா இருட்டடிக்கப்படுகிறது. இதுதான் செய்தி. மத்தியானம் 2 மணிக்கு தீர்ப்பை சொல்கிறார். தீர்ப்பை சொல்லிவிட்டு நேராக போன இடம் எங்கே, ஏர்போர்ட். அப்படியே ஏர்போர்ட்டில் ஏறி இந்த தீர்ப்பு வெளியில் வந்து இந்திரா காந்திக்கு தகவல் தெரிகிற பொழுது நீதிபதி எங்கே இருக்கார், இந்திய வான் எல்லையை கடந்துட்டார். அப்போது எமர்ஜென்சி வருவதற்கு முன்பே ஒரு எமர்ஜென்சி இருந்திருக்கு. ஏன்னா நீதிபதி தப்பி ஓடுறாருன்னா நீங்களாம் என்ன பண்ண முடியும்? அப்போ இன்னொரு கேள்வி, தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்த்தா இல்லை வேற மற்ற மாநிலங்களும்? எல்லாம் இந்தியா பூரா எதிர்த்தது. இந்தியாவே இல்லை அதிதீவிரமாக எதிர்ப்பு. அப்படிலாம் இவர் சும்மா திமுக சும்மா சொல்லுவது, எதிர்க்கவே இல்லை. திமுக வந்து எமர்ஜென்சி எதிர்க்கவே இல்லை. தமிழ்நாட்டு அரசியல தப்பா இருக்கு, தவறாக சொல்லப்படுகிறது, தவறுதலாக நடக்குது. எமர்ஜென்சியை பொறுத்தவரை வட இந்திய தலைவர்கள் பூரா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். கருணாநிதி ஜெயிலுக்கே போல. அரசு வேலையில் மகன் இருப்பான், மகனுக்கு கல்யாணம் இருக்காது. அவன் அந்த வேலையை வந்து கன்ஃபார்ம் பண்ண உறுதி பண்ணணும்னா யாராவது ஒருவருக்கு அவனுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிய ஒருவர் அவருக்கு சைன் பண்ணும். அப்போது யார் இல்லைன்னா தன்னோட வீட்டில் இருக்கிற வயசான அப்பாவை குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுவோம். அப்படி பண்ணால் தான் அவனுக்கு வேலை உறுதி. நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர், இப்படி ஜனநாயக நாடுகள் போகிறான் யாருக்காக, சத்யஜித்ரேவுக்காக. இந்த தகவல் அந்த மாதிரி தெரிஞ்சோனையும் இல்லை மன்னிச்சுக்கங்க, உங்களை எந்த தொந்தரவு பண்ண மாட்டேன், நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ நீங்கள் படம் எடுங்க, உங்களுடைய சுதந்திரத்துக்கு நானே குறுக்கல் நிற்கலைனார். அப்போது அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு சர்வதேச அழுத்தம் காரணமாகத்தான் எமர்ஜென்சி 21 மாதம் விளக்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய அரசியல் சூழல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம அரசியல் சூழல் நிகழ்ச்சியில் பல்வேறு தனிப்பட்ட நபர்கள், பல அரசியல் சம்பவங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இன்றைக்கி உங்ககிட்ட நாங்கள் கேட்க விரும்பக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், மிகவும் நெருக்கடி நிலைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் எமர்ஜென்சி. இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அது ஏன் கொண்டு வரப்பட்டது, அது கொண்டு வந்ததுனால இந்தியாவிற்கு நடந்த நன்மைகள் என்ன, பாதகங்கள் என்ன? அது இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 பெரும் தலைவர்களாக இருந்தாங்க. ஒன்று வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள், இன்னொருவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். ஒரு பக்கம் கருணாநிதி அவர்கள் எமர்ஜென்சியை எதிர்க்கிறார், இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதை போய் ஆதரிக்கிறார். அதற்கான முரண்பாடு என்ன? திமுகவை எதிர்க்க வேண்டிய ஒரே காரணத்திற்காக எமர்ஜென்சியை ஆதரித்தாரா எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. திமுக வந்து அந்த எமர்ஜென்சி வச்சு தான் பெரிய அளவில் அது அடுத்த கட்டத்துக்கு வந்தாங்கன்னே நம்ம பல வரலாறுகள் சொல்லப்படுது. எமர்ஜென்சி எதனால் ஏற்பட்டது, அதனால் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன, நன்மைகள் என்ன அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு விரிவாக சொல்லணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் சார். 1975 உண்மையாகவே அன்றைய பொழுது, விடுகிற பொழுது எமர்ஜென்சி அவசரகால நிலை பிரகடனம். இது காலையில் எழுந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்குமே ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. இது நம்ம மோடி அவர்கள் செஞ்ச மாதிரி வச்சுக்கலாமா? நைட்டு ஒரு மானிட்டைசேஷன் அது அது அப்படி அது மாதிரி ஒரு விஷயம். அது மாதிரி 100 மடங்கு அது மாதிரி 100 மடங்கு. நீங்கள் மோடி வந்து டிமானிஸ்ட்ரேஷன் என்பது பணம் மட்டும் செல்லாது. ஆமாம், அவ்வளோதானே தவிர இங்கே அப்படி இல்லை. பத்திரிகை சுதந்திரம் செல்லாது, ஜனநாயகம் செல்லாது. சட்டம் என்பது நீதிமன்றத்துக்கு போக முடியாது. நீங்கள் ஜனநாயக ரீதியாக போராட முடியாது. ஓகே. அரசியல் கட்சிகள் முடக்கப்பட்டது, அரசியல் கட்சி தலைவர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள். இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்குது. நீங்கள் 21 மாதம், அதாவது அன்னைக்கு பக்ருதீன் அலி அகமது தான் ஜனாதிபதி. அவர் தான் இதை டிக்ளேர் பண்ணுறார்.
அவர் தான் இதை டிக்ளேரே பண்ணுறாரு. எமர்ஜென்சி, இந்த நாடு ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் இருக்குது, அதனால் நாங்கள் அவசர நிலை பிரகடனம் செய்கிறோம். யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டாம், அரசுக்கு ஒத்துழைங்க, அரசுக்கு ஒத்துழைக்கணும். அரசை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. பத்திரிகை அப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, முதல் பக்கத்தையே எதுவுமே அச்சடிக்காமல் எல்லா பத்திரிக்கையும் வெளியிடணும், எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, செய்தியை போடாமல் எதுக்கே பத்திரிக்கை, அது ஒரு எதிர்ப்பு. அதாவது எதுவுமே இல்லை, பிளாங்கா எந்த செய்தி பூரா ஒரு அதிகாரி வந்துடுவார், எங்கே பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு என்னென்ன போடுறீங்க, ஆமாம் உண்டாங்க நான் பார்க்கணும் அப்படின்னா அப்புறம் எதுக்கு பத்திரிக்கை நடத்தணும். அதனால் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு என்ன பண்ணாங்க, இப்போ பெரிய பத்திரிக்கையில் ஒரு 20 பக்கம் அடிப்பாங்கன்னா அதில் பாதி பக்கம் வெள்ளையாக வரும், இல்லை கருப்பாக வரும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, செய்திகள் பூரா இருட்டடிக்கப்படுகிறது. இதுதான் செய்தி. செய்தி பூரா இருட்டடிக்கப்படுகிறது, கருப்பாக இருக்கியா, இதுதான் செய்தி, பார்த்துக்கோ. அப்போது ஜனநாயகம் குரல் வலை நசுக்கப்பட்டது. அரசியல் கட்சி தலைவர்கள் போனால் அடுத்த நாள் எல்லாம் தேடி தேடி பிடிச்செல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டான். என்ன காரணம் சார்? என்ன சரியான கேள்வி. அதுதான் முதல் காரணம். என்னென்னா, இந்திரா காந்தி ரேபர்லி தொகுதியில் போட்டியிடுறாங்க யூபியில். அதுதான் நீங்கள் இந்திரா காந்தி குடும்பத்துக்கான செல்ல தொகுதி. இப்போ ரேபர்லி யார் ஜெயிச்சிருக்கா? நம்ம சோனியா காந்தி ஜெயிச்சிருக்கா. ஆமாம். இது நீங்கள் இந்திரா காந்தி, நேரு போன்ற தலைவர்களுக்கு, குடும்பங்களுக்கு அது சொந்த தொகுதியை போல. இந்த தொகுதியில் தேர்தலில் வெற்றி பெறுகிற பொழுது அரசு அதிகாரி தேர்தல் வேலை பார்க்குறாருன்னு தான் குற்றச்சாட்டு. அரசு அதிகாரியை நீங்கள் பிரதமர் அலுவலகம் அரசு அதிகாரியை தேர்தல் புரோட்டோக்கால் வந்தால் நீங்கள் எல்லா அதிகாரமும் கிடையாது. யாருக்கு அதிகாரம்? தேர்தல் ஆணையத்துக்கு தான் அதிகாரம். பிரதமர் அலுவலகங்களில் பூட்டி சீல் வச்சிடணும். நீங்கள் இப்போ செக்ரட்டேரியட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே அந்த தலைமைச் செயலகத்துக்குள்ளே நுழைகிற பொழுது அதாவது தலைமைச் செயலாளர் நுழைகிற வழி இருக்குது. அந்த வழியில் முதலமைச்சருடைய சாதனை கீதனை எல்லாம் இருக்கும். தேர்தல் புரோட்டோக்கால் எல்லாம் பேப்பர் போட்டு ஒட்டிடுவான். ஆமாம், பேப்பர் போட்டு ஒட்டிடுவான். யார் எதையும் அது பார்க்க முடியாது. இதுதான் புரோட்டோக்கால். அப்போ யாருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும்? தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். நீங்கள் முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ யாருக்கும் அதிகாரம் இல்லை. நேரடியாக கலெக்டர் யார் கண்ட்ரோல் பண்ணுவா? தேர்தல் அதிகாரி தான் கண்ட்ரோல் பண்ணுவார். ஆனால் இந்திரா காந்தியினுடைய ரேபர்லி தொகுதியில் அரசு அதிகாரியே வேலை பார்த்துருக்காரு. அப்போ அரசு அதிகாரி வேலை பார்த்தா அது துஷ்பிரயோகம் தானே. ஆமாம். அரசு அதிகாரி மிரட்டி ஓட்டு போட சொல்லுவார்ல. அவருக்கு ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு கலெக்டராக இருக்கட்டும், இந்திரா காந்திக்கு வேலை பார்த்தா, யாரும் எக்ஸ்ஆர் போய் வேலை பார்த்தா அதிகாரத்தை மிரட்டி என்ன பண்ணுவீங்க? வாக்கு போட்டியில் வாக்கு போட வச்சுருப்பீங்க. இது அப்போ இதன் மூலம் நீங்கள் ஜனநாயகம் மறுக்கப்பட்டிருக்கும். ஒரு காவல்துறை அதிகாரியை நீங்கள் அதுக்கு இருக்கிற எம்எல்ஏ ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு போனால் மக்கள் என்ன பண்ணுவான்? போட்டுருவாங்க. அப்பா ஓட்டு போட முடிச்சு உள்ளே ஓட்டுருவார் போட்டுருக்கு. ஜெயிலுக்கு போனோம், எதுக்கு அப்பா ஓட்டு போட்டுருவோம்? நம்மளால் 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுறவன் 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுறவன், ஜெயலலிதா சொன்னது போல். அப்போது அதை எதிர்த்து நின்றவர் ராஜ் நாராயணன், பிரபலமான தலைவர். அப்படி ஒரு தலைவரை இனிமேல் இந்த இந்தியா சந்திக்காது. எதுக்கு அவரை பற்றி அவர் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு பொதுக்கூடத்துக்கு போயிட்டுருக்காருன்னு வச்சுங்க. இப்போ சென்னையில் ஏறி திருச்சிக்கு போயிட்டுருக்காரு. திருச்சிக்கு போயிட்டுருக்கும்போது விழுப்புரத்துலேயே ஒரு 1000 பேர் போராடிட்டு இருக்கான். 1000 பேர் ஐயா இந்த போராட்டத்துக்கு நீங்கள் தலைமை தாங்க, இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கன்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணி இங்கேயே செட்டில் ஆகிடுவார். இங்கேயே அந்த கடைசி வரையும் போராடி ஜெயிலுக்கு போய், இதுதான் அவருடைய இயல்பான குணம். அப்போ அவர் தான் இந்திரா காந்தி எழுந்து நிற்கிறார், ரேபர்லி தொகுதியில் நிற்கிறார், ராஜ் நாராயணன். அப்போது ராஜ் நாராயணன் ஒரு வழக்கு போடுறார், அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறார். இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது பதவியை துஷ்பிரயோகம் செய்து இவர் ஜெயிச்சிட்டாரு, இந்த வெற்றி செல்லாதுன்னு தீர்ப்பு சொல்லுங்கன்னு வழக்கு போடுறார். இந்த வழக்கு கோர்ட்டில் நடக்குது.
கோர்ட் நடக்கும்போது ஒரு எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. என்ன எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னா, ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல. ஆமாம். எல்லா பிரதமர் நடந்த நிகழ்ச்சிகளில் பூரா ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல, எல்லா ஃபோட்டோவிலையும் அந்த அதிகாரி இருக்கார். ஓ, இந்த அதிகாரி இருக்கார். தேர்தல் வேலை செய்ய போகுது, அப்போ அந்த அதிகாரி இருக்கார். நிருபர் ஃபோட்டோ எடுப்பான்ல, நம்ம பையன் ஃபோட்டோ எடுக்க விட மாட்டான். அப்போவே ஃபோட்டோ. அப்போ ஆமாம், அந்த ஃபோட்டோ. அப்போ அவர் கோர்ட்டில் ஒன்று கேட்குறாரு, இந்த அதிகாரி பிரதமர் அலுவலக அதிகாரி. பிரதமர் அலுவலக அதிகாரிக்கு ரேபரி தொகுதி என்ன வேலை? அவருக்கு என்ன அவருக்கு பணி எங்கே? அலுவலகத்தில் தான். பிரதமர் அலுவலகம் எங்கே இருக்குது? டெல்லி. தேர்தல் நடக்கிறது யூபியில். அப்போது பிரதமர் போகக்கூடிய இடங்களில் கூட இவர் போகிறாரு. போனால் பவர் யூஸ் பண்ணியிருப்பாரா? செல்வாக்கு பண்ணியிருப்பாரா? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாரா? நீங்கள் கலெக்டர் வேலை வாங்கியிருப்பாரா? எஸ்பி வேலை வாங்கியிருப்பார். அதனால் இது செல்லாதுன்னு அறிவிங்கிறாங்க. அப்போ நீதியரசர் அதெல்லாம் ஆய்வு செய்து பார்த்து இது உண்மையாகவே இந்த அதிகாரி எல்லா பக்கம் போய் அதிகாரத்தை பண்ணியிருக்கார். அதனால் இந்த அம்மாவுடைய தேர்தல் செல்லாது அறிவிச்சிட்டார். அதுக்கு பின்னாடி பெரிய சோகம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சின்கா குன்கா 2 நீதிபதிகளும் இந்திய வரலாறு மறக்காது. குன்கா யாருன்னு ஜெயலலிதா சமரசமே செய்து கொள்ளாத குன்கா. இவர் சின்கா பல, அதாவது சின்காவுடைய அலுவலகத்தில் உளவுத்துறை ஐபி ஒரு அதிகாரியை போட்டாங்க. தோட்ட வேலை செய்கிறார். என்ன வேலை? தோட்ட வேலை செய்கிறார். ஏன்னா பிரதமர் அலுவலகம் தோட்ட வேலை செய்கிறாரு. அந்த நீதிபதி யார் பார்க்க வர்றா, யார் பார்க்க போகிறா, எல்லாத்தையுமே அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. இது அவருக்கு தெரிஞ்சிருது. தெரிந்த பிறகு தட்டச்சு செய்வதற்கு கூட ஒரு உதவியாளரை வைத்து கொள்ளவில்லை. என்ன பண்ணுறாரு? அவரே உட்கார்ந்து அடிக்கிறார். நிறைய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரே கைப்பட எழுதுறாரு. யாரையுமே உதவி கூட வச்சுக்கல. இந்த தீர்ப்பை அவரே தீர்ப்பை முழுமையாக தயார் செய்கிறார். தயார் செய்வதற்கு முன்பு தன்னுடைய குடும்பத்தை பூரா வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டார். தன்னுடைய குடும்பத்தை பூரா வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டார். இரவு 7 மணிக்கு விமானம் அவர் வெளிநாடு போகிறக்கு. மத்தியானம் 2 மணிக்கு தீர்ப்பை சொல்கிறார். தீர்ப்பை சொல்லிவிட்டு நேராக போன இடம் எங்கே? ஏர்போர்ட். அப்படியே ஏர்போர்ட்டில் ஏறி இந்த தீர்ப்பு வெளியில் வந்து இந்திரா காந்திக்கு தகவல் தெரிகிற பொழுது நீதிபதி எங்கே இருக்கார்? இந்திய வான் எல்லையை கடந்துட்டார். அப்போது எமர்ஜென்சி வருவதற்கு முன்பே ஒரு எமர்ஜென்சி இருந்திருக்கு. ஏன்னா நீதிபதி தப்பி ஓடுறாருன்னா நீங்களாம் என்ன பண்ண முடியும்? அப்போயே ஒரு நெருக்கடி நிலை. நீங்கள் நெருக்கடி நிலை வருவதற்கு முன்பே ஒரு நெருக்கடி நிலை தான் செய்தி. அப்போது தப்பி போகிறாரு. இந்திரா காந்திக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் தெரிந்து இந்திரா காந்தி பிரதமராக பதவி வகிக்க தகுதி இல்லை, அவரை நீக்கணும். காங்கிரஸ் ஆட்சி கவுந்து போயிடும். இந்த சூழ்நிலை வருகிற பொழுது இந்திரா காந்தி உடனே என்ன பண்ணுது? ஜனாதிபதியை கூப்பிட்டு சொல்லுது, இந்தியா ஒரு அபாயகரமான கட்டத்தில் போயிட்டுருக்கு. அதாவது இந்திய இறையாண்மைக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தல். ஒரு பெரிய அச்சுறுத்தல். அதனால் அவசர நிலை பிரகடனம் செய்தே ஆகணும்னு ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுத்தோன்னையும் ஜனாதிபதி என்ன பண்ணுறாரு? சரி, வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஜனாதிபதி யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மெஜாரிட்டியாக நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிற கட்சி அது இந்திரா காந்தி. அப்போது இந்திரா காந்தி நினைச்சால் ஜனாதிபதி பதவியையே உருவாக்க முடியும். அப்போது ஜனாதிபதி பதவியை இழக்க விரும்பாத நீங்கள் யார்? பக்ருதீன் அலி அகமது என்ன பண்ணுறாரு? எமர்ஜென்சி இந்த பிரதமர் அலுவலகம் கொடுக்குற எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிடுறார். டிக்ளேர் பண்ண பிறகு இந்த தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படுகிறது. எந்த தீர்ப்பு? இந்திரா காந்தி பிரதமராக பதவி வகிக்க தகுதி இல்லாதவர் என்று தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு நிறுத்தி வைக்கப்படுகிறது. நிறுத்தி வைக்கப்பட்ட பிறகு இதை எதிர்த்து எல்லா கட்சியும் நீங்கள் இப்போ நம்ம இந்தியா கூட்டணி மாதிரி கூடிடுவான். சரியா? அப்படி கூடுகிற நிலை வந்தால் என்ன பண்ணுறது? அப்போது 10க்கு மேற்பட்டவர்கள் கூட்டம் கூடக்கூடாது.
10க்கு மேற்பட்டவர்கள். ஆமாம். 10 பேர் இப்போ வீட்டில் ஒரு குடும்பத்திலே 10 பேர் இருப்பான். அப்பா அம்மா கிளவி குழந்தை குட்டி ஒரு கல்யாணம் கட்சி நல்லது 10 பேர் கூடுவான். அவனே கூடாதுன்னா அப்புறம் ஒரு வீட்டுக்கு தனி ரூமில் அடைச்சி வைக்க முடியும். அதனால் 10க்கு மேற்பட்டவர்கள் கூட்டம் கூடி சதி ஆலோசனை செய்யக்கூடாது. யாருக்கு எதிராக? அரசுக்கு எதிராக. அப்போ 10 பேருக்கு மேலே கூடுனா சட்டப்படி கடும் குற்றம். இதுதான் உடனடியாக அமுலுக்கு வருகிறது. அமுலுக்கு வந்த பிறகு நீ கட்சி கூட்டம் போடுவானா, மீட்டிங் போடுவானா, செயற்குழு கூட்டம் நடக்குமா, பொதுக்குழு கூட்டம், எந்த கூட்டம் எங்கே நடக்காது. கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரை 10க்கு மேற்பட்ட எவன் கூடுனாலும் கடுமையான தண்டனை. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி நிலையில் இருக்கும்போது தமிழ்நாடு மட்டும் அதை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? தமிழ்நாடு எப்படி அதை எதிர்கொண்டுச்சு? இல்லை, அது நீங்கள் வரலாறு பூரா தவறாக சொல்லப்பட்டிருக்கு. கருணாநிதி கடைசி வரை கைது செய்யப்படவே இல்லை. அந்த ஒரு கேள்வி இருக்கு. அப்போ எமர்ஜென்சி கருணாநிதி எப்படி எடுத்திருப்பாரு? ஆனால் கருணாநிதியின் மகன் கைது செய்யப்பட்டிருக்கார். அது என்ன காரணம்னா, அதிகாரிகளுக்கு முழு அதிகாரம் வந்துருச்சு. அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு அதிகாரியும் தனிப்பட்ட முறையில் திமுகவில் பாதிக்கப்பட்டான். இன்னொரு கேள்வி, தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்த்தா இல்லை வேற மற்ற மாநிலங்களும்? எல்லாம் இந்தியா பூரா எதிர்த்தது. இந்தியாவே அதிதீவிரமாக எதிர்ப்பு. அப்படிலாம் இவரு சும்மா திமுக சும்மா சொல்லுவது, எதிர்க்கவே இல்லை. திமுக எமர்ஜென்சி எதிர்க்கவே இல்லை. திமுக எதிர்த்தேன்னு நீங்கள் அதை பொய்யை திரும்ப சொன்னால் என்ன ஆயிரும்? உண்மையாயிரும். அதுதான் நடக்குது. காரணம், நீங்கள் எமர்ஜென்சி வருவதற்கு முன்பு இந்திரா காந்தியோடு நெருக்கமாக இருந்தவர் கருணாநிதி. இந்திரா காந்தியோடு நெருக்கமாக இருந்தவர் கருணாநிதி. கருணாநிதி எப்பவுமே அதிகார மையத்தோடு தான் இருப்பார். கருணாநிதி எப்பவுமே அதிகார மையத்தோடு தான் இருப்பார். அதனால் எமர்ஜென்சியை கருணாநிதி எதிர்த்தார் என்று திமுக காரனே சொல்லிகிட்டே இருக்கான். அது எதிர்த்து சொல்லக்கூடிய அதிமுக பலவீனமாக இருக்கு. எதிர்த்து திமுக எதிர்கட்சி யாரு? அதிமுக பலவீனமா இருக்கு. எதுவுமே சொல்லலை. அப்ப சொல்றீங்க? எப்பவுமே திமுக இன்னைக்கு எடப்பாடி என்ன எதிர்கட்சி வேலை செய்யறாரா? எதிர்கட்சி வேலை யார் செய்யறா? அண்ணாமலை செய்யறாரு. எடப்பாடி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு டி நகர் சத்யா மூலம் அண்ணா நகர் எம்எல்ஏ மோகன் பையன் கார்த்தி வீட்டில் படுத்து கிடக்கிறார். யாருடைய ஆளு? எடப்பாடியுடைய ஏஜென்ட்டு பழைய டி நகர் எம்எல்ஏ சத்யா, திமுக எம்எல்ஏ சபரீசனுடைய நண்பர் நண்பி வீட்டில் படுத்து கிடக்கிறார். அப்போ இது எப்படி நீ திமுக எதுப்பா? அதிமுக தமிழ்நாட்டு அரசியல தப்பா இருக்கு. தவறாக சொல்லப்படுகிறது, தவறுதலாக நடக்குது. எமர்ஜென்சியை பொறுத்தவரை வட இந்திய தலைவர்கள் பூரா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். கருணாநிதி ஜெயிலுக்கே போல. ஸ்டாலின் ஜெயிலுக்கு போனார்னா, ஸ்டாலின் முதலமைச்சர் வீட்டு பிள்ளையா அதிகாரிகளை நீங்கள் இப்போ முதலமைச்சராக இருக்கார், அதெல்லாம் ரொம்ப விவரித்து சொல்ல முடியாது. சரி, அதிகாரிகளை நீங்கள் கடும் போக்கில் வேலை வாங்கியதனுடைய விளைவு கருணாநிதி உடைய புள்ள ஜெயில் அடைக்கப்பட்டார். ஓகே, இதுதான். நீங்கள் நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகளை தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டான். அதனால தான் நீங்கள் உள்ள எல்லா கட்சியும் முடிச்சு உள்ளே போட்டாங்க. அதில் திமுக உள்ளே போனான். ஆனால் திமுக குடும்பம் இந்திரா காந்தி குடும்பத்துக்கு நெருக்கமாக இருக்குது. எப்படி முதலமைச்சராக இந்த காரணத்தினால அவர் கைது செய்யப்படலையா? இல்லை, அது ஒரு காரணம். அது இல்லை, முதலமைச்சராக இருக்கிறது கைது செய்யப்படுறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை. இந்திரா காந்திக்கு நெருக்கமாக இருந்தார். அதே வர என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணி ஆகணும். அதாவது காங்கிரஸ் ரெண்டா உடையுது. உடைந்த பிறகு இந்திரா காந்தி பிரதமராவதற்கு முழு பின்னணியே கருணாநிதி தான். அந்த நன்றி விசுவாசத்துக்காக தான் இந்திரா காந்தி கருணாநிதியை கைது பண்ணலை. எப்படின்னா, நீங்கள் இப்போ இண்டிகேட் சிண்டிகேட் ரெண்டாக உடைந்த பிறகு இந்திரா காந்தி வசம் நீங்கள் காங்கிரஸ் கட்சியோட சீனியர்கள் பூரா இருக்கான், ஜூனியர்கள் பூரா இருக்கான். சீனியர்கள் பூரா ஒரு அணியை உருவாக்குறான். அதுதான் நீங்கள் காமராஜ், சஞ்சீவ் ரெட்டி, ஏகே நிஜலிங்கப்பா, இப்போ இந்தியாவில் இருக்கிற பெரும் தலைவர்கள் பூரா காங்கிரஸ் உடையுது. இது நெருக்கடி நிலைக்கு அப்புறம் சொல்கிறீங்க? முந்தி நெருக்கடி நிலைக்கு முந்தி உடைந்த பிறகு இந்திரா காந்தி ஒரு பிரதமரை நிறுத்துகிறாங்க, ஜனாதிபதி நிறுத்துகிறாங்க. சஞ்சீவ் ரெட்டியை யார் நிறுத்துகிறாருன்னா காமராஜ் நிறுத்துகிறார். மூத்த தலைவர்கள் பூரா
சஞ்சீவ் ரெட்டி நிறுத்துகிறாங்க, இந்த அம்மா பிபி கிரியை நிறுத்துது. அப்போது யார் ஜனாதிபதியாக வருகிறார்களோ, இது இந்திரா காந்தியினுடைய ஆளா இல்லை காமராஜ் போன சீனியருடைய ஆளா ஜனாதிபதியாக வர்றாங்கன்னு அரசியல் நிலைமை ஆட்டங்கண்டு நிற்கிது. அப்போது 39 பாண்டிச்சேரியோடு சேர்த்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற ஒரே கட்சி அது திமுக. அப்போ கருணாநிதி தான் முதலமைச்சர். அப்போ இந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜனாதிபதியாக வர முடியும். இந்த 39 பேர் இந்திரா காந்தி வேட்பாளருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை நீல சஞ்சீவ் ரெட்டி போன்ற காமராஜ் ஆட்கள் சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு ஒரு நிலை வரும்போது இந்திரா காந்தி தனியாக புறப்பட்டு வருது. யார் வீட்டுக்கு? இங்கே கருணாநிதி வீட்டுக்கு வந்து நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணால் நான் மீண்டும் பிரதமராக இருக்க முடியும். நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் எதிரிக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவர்களுடைய வேட்பாளர் ஜனாதிபதி வந்துட்டாங்கன்னா என்ன பிரதமர் பதவியை என் மேலே ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி ஜனாதிபதி ஒரு கட்சி பிரதமர் ஒரு கட்சினா எப்படி அரசியல் சரியாக இருக்கும்? அதனால் என்னுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உதவி செய்யணும். அப்படி உதவி செஞ்சால் நான் உங்களுக்கு நன்றி உடையவளாக இருப்பேன். அதற்கு காரணம் வந்து காமராஜர் அவர்களை எதிர்க்கிற மனநிலையில இருந்ததுனால. யாரு? கருணாநிதி. அதான் காரணம். அதுதான் வேற எந்த காரணம் இல்லை. காமராஜரை நாய்த்தோழன், கருவாட்டுக்காரி பையன் இப்படின்னு கருணாநிதியால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. காமராஜர் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதாவது நீங்கள் இந்த யூனியன் சேர்மனுக்கு பூரா ஒன்றிய பெருந்தலைவர்னு பெரிய பட்டம் கொடுக்குறாரு கருணாநிதி. யார் அவன்? ஏன்னா தலைவர்கள்னு சொல்கிறத விட காமராஜர்னு சொல்லுவாங்க பெருந்தலைவர். நீ நெடுமாறு தான் அதை அடிக்கடி சொல்லுவார். அப்போது இதை நான் நக்கல் பண்ணணும், நையாண்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கிராமத்தில் யூனியன் சேர்மன் இருக்கான்ல, ஆமாம், அவனா ஒன்றிய பெருந்தலைவர் பேர் வச்சது யார்? கருணாநிதி. யாரை சிறுமைப்படுத்துறதுக்கு? காமராஜர். அப்போது காமராஜரை பொறுத்தவரை நீங்கள் 3 பிரதமர்களை உருவாக்கினார், 5 முதலமைச்சர்கள் உருவாக்கினார். தமிழ்நாட்டில் பக்தி வச்சலம், ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா, இப்படி பல பேர் உருவாக்கினார். அங்கே நேரு மறைவுக்கு பிறகு குல்சரிலால் நந்தா இடைக்கால பிரதமர், லால்பூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி 3 பிரதமர். அப்போது இவர் கேவலப்படுத்தணுங்கிறக்காக கருணாநிதி என்ன பண்ண வைக்கிறாரு? ஒன்றிய பெருந்தலைவர்கள் பூரா யூனியன் சேர்மன்லாம் பூரா ஒன்றிய பெருந்தலைவர். அப்போ இந்திரா காந்தியை வலுப்படுத்துகிற வேலையை யார் செஞ்சா? கருணாநிதி செஞ்சார். நீங்கள் அரசியலை நீங்கள் எந்த விதமான வெறுப்பு இல்லாமல் பார்த்தா தான் மக்களுக்கு செய்தி போய் சேரும். இப்போ வர்றவன் பூராமல் ஒன்று காங்கிரஸ்காரன் வருவான், இல்லைன்னா பிஜேபிக்காரன் வருவான், இல்லை ஆர்எஸ்எஸ்காரன் வருவான், இல்லை அதிமுகக்காரன் வருவான். இப்படி வரும்போது அவன் கொள்கையிலேருந்து தான் அதை பார்க்குறான். இப்போது ஜெயலலிதா முடியை பிடிச்சி இழுத்து சேலையை பிச்சு அடித்து குத்தி மிதித்து வயிற்றுட்டி ஓச்சு இதெல்லாம் பண்ணது நீங்கள் திமுக பண்ணுச்சு. இதுக்கு உயிருள்ள சாட்சி யாருன்னு கேட்டிங்கன்னா திருநாவுக்கரசு KK.S. ஆமாம். இவங்க 2 பேரும் உண்மையை சொல்லுவாங்களா? வேறு கட்சியில் இருக்காங்க. இது அரசியலுங்க. அப்போ இது சரியாக இருக்குமா? மக்களுக்கு உண்மை போய் சேருமா? ஊடகங்களுக்கு உண்மை போய் சேருமா? சேராது. அப்போ உண்மையை கொள்ளுகிறவர் யார்? இந்த ஆட்கள் தான். அதை இன்னைக்கு எனக்கு தமிழ்நாட்டு ஊடகம் இப்படி தான் இருக்குது. அப்போ எமர்ஜென்சியில் கருணாநிதி குடும்பமும் எந்த பாதிப்புக்கும் உள்ளாக்கப்படவில்லை. ஆனால் திமுககாரன் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிக்காரையும் பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. நீ கடத்தல்காரன் பூரா ஜெயிலில் இருக்கான், சட்டவிரோத ஆள் உள்ளே இருக்கான், கஸ்டம்ஸ் ஏமாத்திரம் உள்ளே இருக்கான், ஹார்பர் ஏமாத்திரம் உள்ளே இருக்கான், எல்லா யாகியா பாகியா இல்லை புரிய. அப்போ முக்கியமான ஆட்கள் எல்லாமே கைது செய்யப்பட்டிருந்தாங்க. எல்லாம் ஊடகவியலாளர் எல்லாம் ஜெயிலில் இருந்தான். இல்லை நீங்கள் சொல்கிற திமுக காரங்களை சொல்கிறேன் நான். வைகோ அதாவது திமுக கட்சிக்கெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டான் சார். ஏன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுவான், போராட்டம் பண்ணுவானல்ல. ஆமாம். நீங்கள் கேரளாவோட கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் பூரா உள்ளே போயிட்டான். இங்கே கர்நாடகாவில் அதே மாதிரி எதிர்கட்சி ஜனதாவில் வரல. அப்போ எல்லா கட்சியும் உள்ளே போயிட்டான். ஒரு முக்கியமான கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு கருணாநிதி அவர்கள். விசாவில் கைது செஞ்சீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு விசா வாங்க வேண்டிய நிலை வரும் அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு அப்போவே. இல்லை பேசுவது என்பது வேறு, செயல் என்பது தான் உண்மையான வார்த்தை. கருணாநிதிக்கு செயலுக்கு சம்மந்தமே இருக்காது. கருணாநிதிக்கும் செயலுக்கு சம்மந்தமே இருக்காது. கருணாநிதி மக்களை ஏமாற்றுவதற்காக அரசியல் பண்ணுவார். நீங்கள் இலங்கை தமிழ் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது மத்திய அரசாங்கத்துடைய கொள்கை என் கொள்கையினர். ஆனால்
என்ன வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது யார் சொன்னான்? அண்ணா அவர்கள். அண்ணா சொன்னார். அப்போ அண்ணா சொன்னதை கருணாநிதி சொல்லணுமா இல்லையா? ஆமாம். நேரு எமர்ஜென்சியில் அடி வாங்கி உதவி செத்து சுண்ணாம்பை நிறைய பேர் செத்து போயிட்டான். நீங்கள் சிட்டி பாபெல்லாம் வந்து கட்ட பஞ்சாயத்து, சிட்டி பாபெல்லாம் கட்ட பஞ்சாயத்து, ரியல் எஸ்டேட்டு. நீங்கள் அவன் வந்து இது பஸ் டிக்கெட் பிளாக்லேயே அடித்து விற்றுருக்கான். யார்? மேயர் சிட்டி பாபு. அவர் தான் கருணாநிதி விருப்பமான ஆள். மேயர் சிட்டி பாபு பஸ் டிக்கெட்டை களவு அடித்து விற்றுருக்காங்க. ஸ்டாலின் அவர்களை காப்பாற்றின அது அவ்வளோ பொய், அவ்வளவு உண்மைக்கு மாறானது. அதான் என்ன பண்ணியிருக்கான்? டிரான்ஸ்போர்ட்டில் பஸ் டிக்கெட்டை பிளாக்ல அடித்து விற்றுருக்கான். அவன் தான் மேயர். மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார் எங்கள் திருச்சியில், அன்பில் தர்மலிங்கம். இப்போ பெருக்கால மகேஷோடைய தாத்தா என்ன வேலை அவருக்கு? மாட்டு வண்டி, கிராமத்தில் பண்ணை வேலை கூலியாக மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார். இப்படி தான். ஏன் கருணாநிதி தேவைப்பட்டாருன்னா, நீங்கள் எமர்ஜென்சிலேருந்து நம்ம வேறு ட்ராக் போகிறோம். அப்போ எமர்ஜென்சியில் முழுக்க என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்திரா காந்தியை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேருமே முழு பேரும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இந்தியா சிறை முழுக்க திகார் ஜெயிலிருந்து வேலூர் ஜெயில் வரைக்கும் எல்லா ஜெயில்களும் எல்லா அரசியல் கட்சியும் முடக்கப்பட்டது. நீங்கள் அரசு அதிகாரம் முழுக்க அந்தந்த மாநில தலைமைச் செயலாளருக்கு அதிகாரம் வந்துருச்சு. இல்லை, ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் கருணாநிதி அவர்களை பற்றி சொன்னீங்க. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் போய் இது வந்து ஆதரிச்சார் இல்லையா? போய் அவர் வந்து போய் ஆதரவே தெரிவித்தார் இல்லையா? அது என்ன மாதிரியான நிலைப்பாடு? இல்லை, இப்போ அதாவது எம்ஜிஆர் எதை செய்கிறாரோ அதை எதிர்ப்பார் கருணாநிதி. ஆமாம். கருணாநிதி எதை செய்கிறாரோ அதை ஆதரிப்பார் எம்ஜிஆர். ஆமாம். இந்த இது அதாவது அவர் கட்சி தொடங்கிய காலகட்டம் இல்லையா அது? ஆமாம். 72 கட்சி ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், 72. ஆமாம், 75 இந்த எமர்ஜென்சி வருது. அவருக்கு என்னென்னா ஆட்சிக்கு வரணும். ஆட்சிக்கு வரும்போது நீங்கள் டெல்லியை பாய்ச்சக்கூடாது. ஆமாம். ஆட்சிக்கு வர நேரத்தில் தொண்டனை பூரா ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாது. தொண்டனை பூரா ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாது. இந்திரா காந்தி எப்படி நெருங்கலான்னு இருக்காரு எம்ஜிஆர். அவர் கருணாநிதி எதிர்க்கிறாரு. கருணாநிதி எதிர்த்த உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு? நெருக்கிறார். நீங்கள் ஜெயலலிதா கருணாநிதி அரசியல் என்னென்னா, கருணாநிதி எதை சொன்னாலும் நம்ம எதுக்கும், நல்லதே சொன்னாலும். ஜெயலலிதா எதை சொன்னாலும் கருணாநிதி அறிக்கை விடுவார். அதே நல்லது. இதுதான் அரசியல். வேற மக்கள் நலனை பற்றி எதுவுமே இல்லை. கருணாநிதி ஜெயலலிதா 2 பேருமே வடக்குனா தெற்கு, வடக்கு தெற்கு எனக்கு இணையுமா? இணையாது. 2 இரு துருவம். ஆனால் நீங்கள் ஜெயலலிதா அறிக்கை உடனே கருணாநிதி அறிக்கை வரும், கருணாநிதி அறிக்கை உடனே ஜெயலலிதா அறிக்கை வரும். அது மக்களுக்கு எப்படி ஒரு புரிதலாக இருந்தது? எம்ஜிஆர் அவர்கள் அந்த எமர்ஜென்சி ஆதரிக்கிறார் அப்படின்ற விஷயம் மக்களுக்கு எப்படி இருந்தது? எம்ஜிஆர் அவர்கள் இப்படி செய்வார்னு எதிர்பார்க்கலை. இல்லை, அதாவது மக்கள் பூராமே எம்ஜிஆருக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், தொண்டனை தக்க வைக்கணும். யார்கிட்ட இருந்து? கருணாநிதி இருந்து தக்க வைக்கணும். நீங்கள் எமர்ஜென்சி எதிர்த்தா அதிமுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அழிஞ்சு போயிடும். அதிமுக தொண்டை சிறைக்கு போகவே மாட்டான். சிறைக்கு போகவே மாட்டான். நீங்கள் குழந்தை குட்டியோட அவன் ஒரு கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், வட்டம், மாவட்டம் இருக்கான். அதிகாரத்துக்கே வரல. அதிகாரத்தில் இருந்த கருணாநிதி எதுக்கிறாரு? அதிகாரம் இருக்குது, போலீஸ் இருக்குது, கலெக்டர் இருக்கான். ஆனால் எம்ஜிஆர் அதிகாரத்துக்கே வரல. இந்த அதிகார மையம் பூரா எம்ஜிஆருக்கு எதிராக இருக்குது. அந்த அதிகார மையம் பூரா கருணாநிதிட்டு இருக்கு. நீங்கள் திமுக செயலாளர் பூரா வசதியாக இருக்கான். எல்லாமே அதிகாரத்தை வச்சு எப்போ இருந்து அதிகாரத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 67 அதிகாரத்தில் இருக்கான். ஆமாம், 10 வருஷம் அதிகாரத்தில் இருக்கான். 77 வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கான். அப்போது அதிகாரம் வைத்து இருக்கிற கருணாநிதி கும்பலோட எம்ஜிஆர் கும்பல் போய் நிற்க முடியுமா அரசியலில்? அப்போ ஒரே வழி என்ன? நீங்கள் சாணக்கியத்தனம் என்னது? காம்ப்ரமைஸ் தான். நீங்கள் எம்ஜிஆர் காம்ப்ரமைஸாக இருக்கார். எமர்ஜென்சியில் முடியுது. ஜனதா கவர்மெண்ட் வருது. ஜனதா கவர்மெண்ட் வந்த பிறகு கருணாநிதியே காம்ப்ரமைஸ் ஆகிறார இந்திரா காந்திகிட்ட. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. அப்போது டெல்லி அதிகாரத்தோடு ஒட்டி நிற்பது தான் அரசியல். எமர்ஜென்சிங்கிறது முழுக்க ஒரு கடுமையான நெருக்கடி நிலை, அடக்குமுறை தான்.
எப்போ அவங்க வந்து அதுலேருந்து பின் வாங்கினாங்க, இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது, நெருக்கடி நிலையை நம்ம நாட்டு மக்களுக்கு தரக்கூடாதுன்னு எப்போ முடிவுக்கு வந்தாங்க? நெருக்கடி நிலையை உண்டாகுவதற்கான காரணம் வந்து நீங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரி அந்த நீதிபதி வழங்கிய தீர்ப்பு அதுதான் ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. அதுக்கு வந்து சஞ்சய் காந்தி வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார், நிறைய விஷயங்கள் வந்து ஈடுபட்டிருந்தாருன்னு சொல்கிறதெல்லாம் உண்மையாக? இல்லை, சஞ்சய் காந்தி வந்து ஒரு அதிரடி அரசியல்வாதி. அம்மாவை விட வந்து அம்மாவுடைய அதிகாரத்தை பாதி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணது சஞ்சய் காந்தி தான். சஞ்சய் காந்தியை பொறுத்தவரை நீங்கள் மாநில முதலமைச்சர்கள் பூரா அவருக்கு வேலையாட்கள் தான். எங்கே போனாலும் சரி, மாநில முதலமைச்சர் கருணாநிதி உட்பட அனைவருமே அவருக்கு வந்து நீங்கள் பூஜா தூக்கணும். அவருக்கு வந்து அவரை நீங்கள் பிரதமருக்கு கொடுக்குற அதே மரியாதையை யாருக்கு கொடுக்கணும்? பிரதமர் மகனுக்கு கொடுக்கணும். பிரதமர் மகனுக்கு கொடுக்கணும். இதுதான் இந்திரா காந்தியினுடைய பின்னடைவுக்கு காரணம். ஒரு உதாரணத்துக்கு எமர்ஜென்சி முடிஞ்சு போச்சு. எமர்ஜென்சி நீங்கள் எவ்வளவு எமர்ஜென்சியால் சஞ்சய் காந்தி அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரே ஒரு உதாரணம். அப்போது ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர் தான் இப்போ இந்தியா கூட்டணி மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறார். ஒருங்கிணைத்து இந்திரா காந்திக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணி உருவாக்குறார். ஜனதாதளம், அதான் ஜனதாதளம். அப்படி ஜனதாதளம் உருவாக்கி நீங்கள் ராஜீவ் காந்தியினுடைய மத்திய டெல்லியில் சஞ்சய் காந்தி நிற்கிறார். சஞ்சய் காந்தி நிற்கிற போது எழுத்து நிற்கிறதுக்கு ஆளே இல்லை. எழுத்து நிற்கிறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் எமர்ஜென்சி முடிஞ்சு போச்சு. எமர்ஜென்சி முடிஞ்ச பிறகு யார் மேலே பயம்? சஞ்சய் காந்தி மேலே. அப்படியே அந்த ஜனநாயகம் எவ்வளோ பலவீனமாக இருந்திருக்குன்னு பாருங்க. அப்போ வேட்பாளரை யார்? ஐயோ ஏங்க என்ன போய் நிற்க சொல்கிறீங்க? அப்போது டெல்லியில் ஜனதாதள அலுவலகம், அந்த அலுவலகத்தில் ஒரு உதவியாளர். யாருக்கு உதவியாளர்? நீங்கள் ஜெயபிரகாஷ் நாராயணுக்கு உதவியாளர். டைப்ரைட்டிங் அப்போல்லாம் கையில் அடிக்கிறது தானே, தட்டச்சாளர். அவரை கூப்பிட்டு பணத்தை கொடுத்து நீ போய் நாமினேஷன் பண்ணிட்டு வாங்கிறார். யாருக்குங்கிறார். அந்த உதவியாளர் என்ன நினைக்கிறாரு? ஐயாவுக்கு கிடைச்ச யாருக்கு? உனக்கு தாங்கிறாரு. ஐயா போய் கட்டிட்டு வா. நீங்கள் எமர்ஜென்சி முடிஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் சொன்னேன், நெருக்கடி நிலை பிறகடந்ததுக்கு முன்பே நெருக்கடி இல்லை. இப்போ இவர் வந்து வர அதாவது நீங்கள் எப்படி நான் பிரித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, இந்திரா காந்தியை பதவியை பறித்த நீதிபதி என்ன பண்ணுறாரு? தப்பி ஓடுறாரு. அப்போ நெருக்கடி நிலை டிக்ளேர் பண்ணியாச்சா? இல்லை. நெருக்கடி நிலை வருவதற்கு முன்பே என்ன இருந்தது? நெருக்கடி நிலை. கரெக்டா? அதே போல நெருக்கடி நிலை முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிறகு சஞ்சய் காந்திக்கு எதிராக கேண்டிடேட்டை யார் வரலைன்னா அப்போ என்ன நடக்குது? நெருக்கடி நிலை நீடிக்குது. ஆனால் முடிஞ்சு போச்சு, சட்டப்படி முடிஞ்சு போச்சு. நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் டிக்ளேர் பண்ணிட்டான். நின்னாலும் என்ன நடக்குது? சஞ்சய் காந்தி எதிர்த்து யாருமே நிக்கலைன்னா அப்போ என்ன காரணம்? ஒரு பயம் இருக்கு. ஜனநாயகம் என்ன வரல. ஜனநாயகம் வரல. தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரமே வந்துருச்சு, ஆனால் வரல. ஏதோ படத்தில் காரு வருமா? வரும், ஆனால் வராது. இது மாதிரி தான். அப்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் சைக்கிளில் போகிறான். அந்த உதவியாளர் போய் நீங்கள் நாமினேஷன் தாக்கல் பண்ணிவிட்டு அந்த டெபாசிட்டை கட்டிட்டு வர்றான். கட்டிட்டு வந்த பிறகு கேட்குறான், ஐயா எதுக்குயா என்ன இப்படி எல்லாம் போட்டு தொந்தரவு பண்ணுறீங்க? ஏய், நீ தான் கேண்டிடேட், நீ தான் எம்பி, நீ தான் ஜெயிக்கிற. ஐயா அவர் பெரிய ஆளையா, அவர் எதில் வர்றாரு? அவர் ஃப்ளைட் ஓட்டுவார். யார்? சஞ்சய் காந்தி. மாருதிக்கார் அவருடைய கனவு திட்டம். மாருதிக்கார் அவர் தான் கண்டுபிடிச்சார். 50,000 ரூபாய்க்கு காரு. இவ்வளோ பெரிய ஆள், எனக்கு சைக்கிள் தாயான்னு. நீ ஜெயிக்கிற, பாராளுமன்றத்துக்கு போகிற, போ வேலைக்கு பார் போன்ட்டார். அப்போ அந்த ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய உதவியாளருடைய நண்பன் ஒரு மோட்டார் சைக்கிள் கடை வச்சுருக்கான்.
அவன் என்ன பண்ணுறான், ஒரு மோட்டார் சைக்கிளை கொடுத்து, சரி நீ ஒரு வேட்பாளர், நீ ஒரு வேட்பாளர், சைக்கிளில் போகக்கூடாது, எனக்கு மோட்டார் சைக்கிள் ரிப்பேருக்கு வந்த மோட்டார் சைக்கிளில் ஒரு நல்ல மோட்டார் சைக்கிள் அவன் நான் சொல்லிட்டேன், ஒரு 2 மாதம் கழிச்சு தரையா, நம்ம வேட்பாளருக்கு மோட்டார் சைக்கிள் கொடுக்கணுன்னு, சரி கொடுத்துரு அப்படின்ட்டாரு. அதனால் என்னுடைய பழைய மோட்டார் சைக்கிளை புது மோட்டார் சைக்கிளுக்காரன் கொடுத்துட்டேன், நீ நல்ல சைக்கிளை ஓட்டு, ஏன்னா போயிட்டு ரிப்பேர் ஆகக்கூடாதுல்ல. எப்படி இந்த இது அரசியல் எப்படி இருந்துட்டு பாருங்க. அப்போ அவர் அந்த மோட்டார் சைக்கிளில் அந்த ஜனதா ஏர் உழவன் இருக்கிற மாதிரி கொடி இருக்கு, எனக்குலாம் நல்லா தெரியும், சின்ன பையன் நான் பார்த்துருக்கேன். அந்த கொடியை சுற்றிட்டு நீங்கள் எனக்கு வாக்களிங்க கேட்டுட்ருக்காரு. தேர்தல் முடிந்து ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்தால் சஞ்சய் காந்தி தோக்குறார், இந்த தட்டச்சர் ஜெயிக்கிறார். அப்படின்னா எமர்ஜென்சியினுடைய நீங்கள் குடும்பம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் சஞ்சய் காந்தி எதிர்த்து நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தா வரும். சஞ்சய் காந்தியை எதிர்த்து ஒரு சாதாரண தட்டச்சர், ஒரு நண்பன் வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் ஒர்க் ஷாப் வச்சுருக்கான், அவன் வந்து ஒரு பழைய மோட்டார் சைக்கிளை கொடுக்குறான், அவர் ஜெயிக்கிறாருன்னா இந்த எமர்ஜென்சியினுடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு பாரு. அப்போ நீங்கள் மத்திய டெல்லியில் சஞ்சய் காந்தி கார் ஓட்டிகிட்டு வருவாராம். கார் ஓட்டிகிட்டு வரும்போது சில கார்னர்லாம் வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடை குறைக்காமல் திருப்ப முடியாதான், ஸ்லோ பண்ணி தான் திருப்பணுமா. நீங்கள் டெல்லி மாநகராட்சி அதிகாரி கூப்பிட்டு சொன்னாரா, இந்த ஓரமாக கட்டடத்தை இடிச்சுட்டாங்க, ஓரமாக இருக்கிற கட்டடத்தில் ஏன் திருப்பறதுக்கு காரு வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படியே திருப்பணுமா, பிரேக் பிடிச்சி 40-20 வந்து திரும்பக்கூடாதான். அப்படின்னா சஞ்சய் காந்தியினுடைய ஆணவம், அதிகாரம் நீங்கள் எவ்வளோ தூரம் கொடுமையாக இருக்குன்னு பாருங்கள். நிறைய ஏழைபாட முஸ்லீம் மக்கள் இருந்திருக்காங்க அந்த ஜும்மா மசூதி பக்கம். ஜும்மா மசூதி பக்கத்தில் நீங்கள் அத்தனை பேருடைய வீடு. இன்றைக்கி நம்ம யூபி ஆதித்ய யோகி புல்டோசர் பாபா என்ன பண்ணுறாரு, பாய் இருந்தால் புல்டோசர் கூட தரமட்டம் பண்ணிடுறது, அவருக்கு பேரை புல்டோசர் பாபா. அன்னைக்கு இதே வேலை யார் பண்ணா, சஞ்சய் காந்தி பண்ணார். நிறைய ஜும்மா மசூதி பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏழைபாட முஸ்லீம்களை பூரா நீங்கள் வீடு தரைமட்டமாக்கப்பட்டது. அதே போல் அப்போ வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டம் நீங்கள் அமலில் இருந்தது, கட்டாய குடும்ப கட்டுப்பாடு. நம்ம அதுதான் கேள்வின்னு நினச்சேன். அது ஒரு அரசு ஊழியர்கள்லாம் வந்து கட்டாய இது பண்ணணும், ஆமாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. அப்புறம் அது இல்லாத பட்சத்தில் சாலையோரம் படுத்திருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்குமே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடுகள் பண்ணப்பட்டதா தகவல்கள் சொல்கிறாங்க. இல்லை அது உண்மைதான். அதான் நான் கேட்குற முந்தைய அதை சொன்னேன். அதாவது இந்தியாவை நீங்கள் சின்னாபின்னப்படுத்திய திட்டம் குடும்ப கட்டுப்பாடு திட்டம். நீங்கள் அரசு வேலையில் மகன் இருப்பான், அரசு வேலையில் மகன் இருப்பான், மகனுக்கு கல்யாணம் இருக்காது. அவன் அந்த வேலையை வந்து கன்ஃபார்ம் பண்ண உறுதி பண்ணணும்னா யாராவது ஒருவருக்கு அவனுக்கு அது குடும்ப கட்டுப்பாடு பண்ணிய ஒருவர் அவருக்கு சைன் பண்ணும். அப்போது யாரும் இல்லைன்னா தன்னோட வீட்டில் இருக்கிற வயசான அப்பாவை கூட குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுவான். அப்படி பண்ணால் தான் அவனுக்கு வேலை உறுதி. இவனை குடும்ப கட்டு பண்ணான்னா குழந்தை ஊட்டி இருக்காது, அப்போ அவன் பண்ண முடியாது. அப்போ வீட்டில் இருக்கிற ஓய்வு பெற்ற தன்னுடைய தந்தையார் அது மாதிரி திட்டம், அது மக்கள் தொகையை குறைக்கணுன்ற. மக்கள் தொகையை குறைக்கணும்னா நீ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்காத, அவர்களை தான் நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணுமே தவிர நீங்கள் ரோட்டில் படுத்துருக்கிறவன், வயசானவன், போனவன் வந்தவன். அதாவது இன்னொரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா ஜெயிலர்களை கூட பண்ணி விட்டானுங்க. சிறையில் இருக்கான்ல, ஆமாம், சிறையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் குடும்ப கட்டுப்பாடு. பல 1 கோடி பேர் கணக்கு காமிக்கணும்ல. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணா, அதிகாரி என்ன பண்ணா, முழுக்க நீங்கள் ஒரு அரசு அதிகாரி 3 பேரை காமிக்கணும் சார். ஒரு அரசு அதிகாரி நீங்கள் அரசு அதிகாரியை நீங்கள் நீடிக்கணும்னா எத்தனை பேர் காமிக்கணும், 3 பேர். நீங்கள் ஒரு 20 லட்சம் அரசு அதிகாரி இருக்காருன்னா 3 பேர்னா 60 லட்சம் பேருக்கு நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடணும். அப்போ அந்த அதிகாரி 3 பேரை பண்ணால் தான் அவனுக்கு வேலை உறுதி. அவன் தேடி அலைவான். 5000 ரூபா தர்றேன் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க, 10,000 ரூபா தர குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க. இப்படி பண்ணப்பட்ட ஆட்களை நீங்கள் இந்தியா முழுக்க பல 1 கோடி இல்லை, ஒரு 4-5 கோடி பேர் வருவான். ஏன்னா அரசு ஊழியர் எத்தனை பேர் இருக்கான்? ஆமாம், ஒரு அரசு ஊழியர் 3 பேரை காமிக்கணும். அரசு ஊழியர் 3 பேரை காமிச்சா தான் அந்த வேலை நிரந்தரம். அரசு வேலைக்கு வர்றதுக்கு அவன் காமிக்கணும். அரசு வேலைக்கு வர்றதுக்கு நீங்கள் ஒரு அரசு வேலை நீங்கள் உங்கள் குரூப் எழுதி பாஸ் பண்ணிட்டான்,
அவன் வேலை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ ஒரு 2 பேரை குடும்ப கட்டுப்பாடு பண்ண வச்சு அந்த டாக்டர் சர்டிஃபிகேட் பிளஞ்சு பண்ணி கொடுத்தா தான் அவர்களுக்கு அரசு வேலை. அப்போது இது குறிப்பாக முஸ்லீம்கள் நிறைய பேர் நீங்கள் மத்திய டெல்லியில் ஜும்மா மசூதி பகுதிகளில் ரோட்டில் கடந்து போன வந்தவன் ஏழை வாழை சைக்கிள் ஓட்டுறோம் ரிக்ஷா ஓட்டுறோம் கருவாடு விற்கிறமே அப்படி பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான பேருக்கு இங்கே குடும்ப கட்டுப்பாடு செய்யப்பட்டதாக தகவல். இதை அரபு நாடுகள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு புலனாய்வு ஏஜென்சி தான் இவன் விமானத்தில் மேலே போய் பல்ட்டி அடிப்பார். பல்ட்டி அடிக்கும்போது ஏதோ உயரம் பிடிக்க விட்டானுங்க, அடிச்சது போயிட்டார். அவருடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் பேசப்பட்ட செய்தி என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மரணத்துக்கு முஸ்லீம் குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாட்டான். மத சட்டப்படி முஸ்லீம் குடும்ப கட்டுப்பாடு செய்ய மாட்டான். அப்போது முஸ்லீமுடைய எண்ணிக்கை குறைப்பதற்காக சஞ்சய் காந்தி கடுமை காட்டியிருக்கார். இதனுடைய தாக்கம் தான் அரபு நாடு ஒரு உளவுத்துறை ஏஜென்சிகள் தான் இவர் பயணம் செய்கிற விமானத்தில் நீங்கள் ஏதோ ஒரு சதி செய்து விமான விபத்தில் செத்து போயிட்டார். எங்கே? டெல்லி விமான நிலையத்தில் வந்து சாகுறாரு. அப்போ எமர்ஜென்சியினுடைய தாக்கம் அந்நிய நாட்டு உளவு பிரிவு, அந்நிய நாட்டு சதி, ஏதோ ஒரு முஸ்லீம் நாடு சதிதான் சஞ்சய் காந்தி கொல்லப்பட்டார் என்கிற செய்தி அப்போ பேசப்பட்டது. அப்படின்னா நீங்கள் எமர்ஜென்சியுடைய குடும்பம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. ஆனால் ஒரு சாதகமான சூழல் எதுவுமே இல்லையா எமர்ஜென்சியில்? சில விஷயங்கள் சொல்லப்படுது. எமர்ஜென்சி காலத்தில் வந்து அரசு இயந்திரம் சரியாக செயல்பட்டது, பேருந்து ரயில்கள்லாம் வந்து சரியான நேரத்திற்கு வந்துகிட்டு இருந்ததாகவும், எதுவும் தங்கு தடையின்றி வந்தது அப்படின்ற மாதிரி சில சாதகமான விஷயங்களும் சொல்லப்படுது. இல்லை, அதுவும் நடந்தது. நீங்கள் ஹோட்டலில் 250 கிராம் சாப்பாடு, ரசம் 100 மில்லி, நானே போர்டு பார்த்துருக்கேன், கூட்டு 50 கிராம், எதை நீங்கள் கொடுக்குறீங்களோ அது போர்டு எழுதி வச்சிடணும். நீங்கள் 10 மணிக்கு எல்லா ஆஃபீஸரும் ஷீட்டில் இருப்பான், 10 மணிக்கு 9:50 எல்லா அதிகாரி ஷீட்டில் பார்க்கலாம். அப்போல்லாம் எனக்கு ஏறக்குறைய ஒரு 15 வயசு. நான் இதில் படிச்சுட்ருக்கேன், ஹைஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன். வாத்தியெல்லாம் டான்னு வந்து கரெக்டாக 10 மணிக்கு பெல் அடிச்சிருவாங்க, 9 மணிக்கு பெல் அடிச்சிருவாங்க. என்னென்னு கேட்டால் எதோ எமர்ஜென்சியாக கரெக்டாக சட்டத்தை ஃபாலோ பண்ணணுமா, இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணி. அப்போ ஒரு அச்சம் இருந்தது, ஒரு அச்சம். ஆமாம், காவல்துறை அதிகாரினா நீ கரெக்டாக காவல்துறை வாங்க உட்காருங்க, என்ன வழக்கு என்ன விஷயம், நீங்கள் புகாரை போய் மேலே எழுதி சொன்னீங்கன்னா உடனே நடவடிக்கை. நீங்கள் அதே போல் போக்குவரத்து காவல் அதிகாரி கரெக்டாக அந்த நேரத்தில் நின்றுட்டுருப்பார். அதுக்கு முந்தி பார்த்தா மூலையில் தம் அடிச்சுட்டு இருப்பார். இதெல்லாமே நீங்கள் கார்பரேஷன் குப்பை கொண்டுற போகிறா கரெக்டாக. அப்போ இப்போ எங்கள் அம்மாலாம் சொல்லுவோம், அப்போ ஏன்னா ரொம்ப சின்சியராக வந்து வேலை செய்ய மாட்டானுல. அப்போது அரசு இயந்திரம் நீங்கள் ஒரு இறுக்கமாக இருந்தது, அது உண்மைதான். நீங்கள் எந்த விதமான லஞ்ச லாவணி மூலம் சமரசமே இல்லை, ஆனால் சுதந்திரம் இல்லை. அதுதான் எல்லாம் இருக்கான எல்லாம் இருக்கு இல்லை. ஆனால் மக்கள் எதையும் எதிர்த்து பேசக்கூடாது, கூட்டம் போடக்கூடாது, அரசை எதிர்த்து பேச. அதான் நீங்கள் எமர்ஜென்சி ஃபஸ்ட்டு டிக்ளரே அதுதான். அரசுக்கு ஒத்துழைகள், நாடு அபாயகரமான கட்டத்தில் இருக்கு. எல்லா கடத்தலுக்காரும் ஜெயிலுக்கு வந்துட்டா சார், அது பெரிய செய்தி. அதெல்லாம் இப்போ கப்பல் வச்சு கடத்துறவன் யாகியா பாகியா மஸ்தான் இவர் வர்தாபாய் பல கடத்தல் மன்னர்கள் பூரா 10 நாளில் ஜெயிலுக்கு வந்துட்டான். அப்போ நான் கடத்திட்டு இருக்கிறதால தெரியுமா தெரியாதா? ஆமாம். அதிகாரி என்ன பண்ணான், எல்லா சிறைகளும் அதாவது எட்டமே இல்லை, நிரம்பி வழி. சப்ஜெக்டில் கூட எனக்கு சொன்னாங்க, திருப்பூரில் சப்ஜெக்டில் அது வரைக்கும் இத்தனை பேர் 250 பேர் பூட்டி வச்சது இல்லைன்னாங்க. திருப்பூர் சப்ஜெக்டில் அதிகபட்சம் 25 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்களாம். அது எவ்வளோ பேர் இருந்தாங்களா? 250 பேர், 500 பேர்லாம் இருந்திருக்காங்க. நீங்கள் சென்ட்ரல் ஜெயிலே நீங்கள் ஒரு 2000 பேர் தான் இருப்பான். சென்ட்ரல் ஜெயிலில் ஒவ்வொரு ஜெயிலில் 15,000 பேர் இருந்திருக்கான். ஒரு அறைக்கு 2 பேர் தான் இருக்கிற அறைக்கு 10 பேர் இருந்திருக்கான். எங்கே? சிறைச்சாலைக்குள்ள. எப்போ இது வந்து இது பண்ணுறாங்க, டிக்ளேர் பண்ணுறாங்க? நீங்கள் 77, அதாவது 75லேருந்து 77, 21 மாதம் இந்தியாவோட அவசர நிலை பிரகடனம். எந்த வெளிநாட்டு அதிபர்களும் அல்ல, இந்த அம்மா வெளிநாட்டுக்கு போகல, இந்தியாவை வெளிநாடுகள் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அதிபர் ஆட்சி முறை. அதே தான். இந்திரா காந்தியை பொறுத்தவரை நீங்கள் வெளிநாட்டு அழுத்தம் அதிகமான பிறகு தான் 21 மாதத்தில் அந்த அம்மா பதவி விலகுறாங்க. அவள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்வதேச நாடுகள் பூரா தூதரக உறவை துண்டிச்சுக்கிட்டான். உங்கள் நாட்டில் ஜனநாயகமே இல்லை, உங்கள் மக்கள் பூரா அடிமையாக இருக்கான்,
ஜனநாயகம் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் உங்கள் நாடுகளில் தூதரக உறவுகளை வச்சுக்கோன்னு எல்லா தூதரக அதிகாரிகளும் வெளியேறிட்டான். நீங்கள் அது பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க. அந்த இடத்துல பேசப்பட்டது பெங்காலை சேர்ந்த திரைப்பட விருதெல்லாம் கொடுப்பான். அவர் பேர் நல்ல விருது, சத்யஜித் ரே. அவர் தான் இந்தியாவில் மிகப்பெரிய இயக்குனர். அவர் ஒரு குறும்படம் எடுக்கிறார். எமர்ஜென்சி பீரியடில் மக்கள் எப்படி இருக்காங்க, சிந்திக்கவே முடியல, அதாவது பறவைகள் கூட சிந்திக்க முடியலன்னு படம் எடுக்கிறார். காக்கா குருவிகள் கூட சுதந்திரமாக படம் எடுக்கிறார். எடுத்துன்னு அவர் முடிச்சு உள்ள போட சொல்லி சிந்தம்மா. உடனே அவர் சொல்லிட்டாரு, என்னை உள்ளேலாம் போட வேண்டாம், நான் இந்தியா விட்டு வெளியேறிடுறேன்ட்டார். இந்தியா விட்டு வெளியேறினோனையும் இந்தியாவை தொட்டு போகிற அத்தனை நாட்டு விமானங்களும் எல்லா பயணத்தையும் ரத்து பண்ணிட்டு காத்துக்கிட்டு தான். இங்கே கல்கட்டா விமான நிலையத்தில் பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி, இட்டாலி யாருமே கல்கத்தாவை தொட்டு போகிற எல்லா நாட்டு விமானங்களும். நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர், இப்படி ஜனநாயக நாடுகள் போகிறான். யாருக்காக? சத்யஜித் ரேவுக்காக. இந்த தகவல் அந்த மாதிரி தெரிஞ்சோனையும், இல்லை மன்னிச்சுங்க, உங்களை எந்த தொந்தரவு பண்ண மாட்டேன், நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ நீங்கள் படம் எடுங்க, உங்களுடைய சுதந்திரத்துக்கு நானே குறுக்கல் நிற்கலைனார். அப்போது அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு சர்வதேச அழுத்தம் காரணமாகத்தான் எமர்ஜென்சி 21 மாதம் விளக்கப்பட்டது. இல்லைன்னா அது கண்டிப்பாக 5 வருஷம் நடந்திருக்கும். இந்தியாவுக்கு இன்னொரு 21 மாதம் இல்லை இன்னொரு 30 மாதம், 5 வருடத்துக்கு நீங்கள் 5 வருடம் 60 மாதம். இப்போ 21 மாதத்துலேயே முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா இன்னொரு 30 மாதம் இருந்ததுன்னா, கண்டிப்பாக 29 மாதம் இருந்ததுன்னா இந்தியா இன்னும் பல விபரீதமான விளைவுகளை சந்திச்சிருக்கு. இது சர்வதேச அழுத்தம் தான். இந்திய அழுத்தம், இந்திய அரசு போராடுக்கு ஆளே இல்லை, எல்லாம் சிறையில் அடவணை கிடக்கிறான் எல்லாம். அதாவது இது இப்போ இருக்காது. நம்ம நிறைய ஊடகங்களுக்கு வருவார் தேவசகாயம், ஒரு மூத்த மனித உரிமை தலைமைச் செயலாளர். அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான். அவர் சொன்னார், அவர் ஹரியானா சீஃப் செக்ரட்டரி. ஹரியானா சீஃப் செக்ரட்டரி. அப்போ அப்படி இருக்கும்போது ஜெயபிரகாஷ் நாராயண அவருக்கு ஒரு மரணம் அடைகிற அளவுக்கு ஒரு பெரிய நோய். அப்போது அவர் அங்கேயே செத்து போட்டோம். அவரை உடனடியாக கொண்டு போய் டெல்லியில் இருக்க ராமநாதர் லோகியா மருத்துவமனையில் அனுமதிக்கணும். விமானத்தை பயன்படுத்தும். அப்போது ரயிலில் தூக்கிட்டு காரில் தூக்கிட்டு போனேன். அதுக்குள்ளே அவர் ரத்தப்போக்கு, ஏதோ கேன்சர், ஏதோ ஒரு கொடிய நோய் லேட்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ தேவசாக தலைமைச் செயலர் அவர் கூட சொன்னாரா, இந்த விமானத்தில் எடுத்துக்கொண்டு அவர் உடனடியாக ராமநாதர் லோகியா மருத்துவமனையில் அனுமதிங்கிறாங்க. எமர்ஜென்சி பீரியட் அதில் முடியவே முடியாது, அவரை காரில் எடுத்துகிட்டு போங்க. அவர் ஹரியானாவிலேருந்து டெல்லி போகிறதுக்குள்ள எப்படி 7 to 10 மணி நேரத்தில் வழியில் அவருக்கு இந்த குளுக்கோஸ் போகணும், செக்கப் பண்ணணும், இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாமல் இறந்து போயிடுவார். அப்போ அவர் சொன்னார், இந்த விமானம் தரையிறங்க வானில் இருக்க வரைக்கும் என்னுடைய கட்டுப்பாடு இல்லை, லேண்ட் ஆயிடுச்சுன்னா என்னுடைய கட்டுப்பாடு. ஹரியானாவுக்கு நான் தான் சீஃப் செக்ரட்டரி, அதனால் மீண்டும் இதை பறக்க அனுமதிக்க மாட்டேன், அங்கேயே இருக்கட்டும்ட்டார். அங்கேயே இருக்கட்டும்ட்டார். இல்லை நான் பறந்தே ஆகணும், என்னுடைய கட்டளையை மீறி பறக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு ஏர்போர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அத்தாரிட்டி இந்தியா கூட சொல்லிட்டார். உடனே என்னன்னு கேட்குறாங்க, இந்த ஒரு பேஷண்ட்டை கொண்டு போய் டெல்லியில் இறக்கி விட்டுரு. அப்படி இறக்கி விடப்பட்டவர் தான் ஜெயபிரகாஷ் நாராயணன். அவர் தான் இந்திரா காந்திக்கு எதிராக ஒரு பெரிய ஜனதா தளம் என்கின்ற ஒரு கட்சியவே உருவாக்கி எமர்ஜென்சியை அவங்க அடையாளம் தெரியாமல் ஆக்கியவர் அவர் தான். அப்போது ஒரு மனிதன், ஒரு தலைவனுடைய மருத்துவ அவசரத்துக்கு கூட அவரை கொண்டு ஆஸ்பத்திரி சேர்க்க முடியாமல் மருத்துவ உதவி கூட மறுக்கப்பட்ட காலம்தான் எமர்ஜென்சி காலம். ஓகே, இதுதான் நீங்கள் இந்தியாவில் மிக மிக மோசமான, அதாவது விவரிக்க முடியாத ஒரு அனுபவங்களை இந்த மக்களுக்கு கொடுத்தது தான் நீங்கள் அந்த எமர்ஜென்சி நெருக்கடி நிலை பிரகடன காலம். மிக்க நன்றி சார். எமர்ஜென்சி காலத்தில் நடந்த பல்வேறு சம்பவங்கள், தமிழ்நாட்டில் அரங்கேறிய பல்வேறு சம்பவங்கள், இந்தியாவில் அரங்கேறிய பல்வேறு சம்பவங்கள் பற்றி விரிவாக சொன்னீங்க. பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.